அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனை யார் காரணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டு இருக்கு. ஐயா ராமதாஸ் ப்ரெஸ் மீட் உட்காந்துட்டு கொடுக்கக்கூடிய சோபாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்கும் கருவி இருந்திருக்கு. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்படியே பார்க்கக்கூடிய பாட்டாளிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா சின்னையா தைலாபுரத்துக்கு எதுக்கு சென்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ போடுறாங்க. சின்னையா தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுக்கேக்கும் கருவியை வச்சுட்டாங்க சொல்லிட்டு என்னென்னவோ போடுறாங்க ஊடகங்கள். மொத்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஆதரவாக செய்கிறாங்க. பாமக இரண்டாவது கூடிய பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா பல நூறு கோடிகள் பார்த்தீங்கன்னா கைமாறி இருக்குது. திமுகவிடம் விலை போன பாமகவின் 2 எம்எல்ஏக்கள். அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஐயா டாக்டர் ராமதாஸ் சொன்னார், கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெண்ணும் வரக்கூடாது சொன்னார் குடும்பத்துலேருந்து. அதனால தான் சௌமியா அன்புமணியும் எதிர்த்தார். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய மகள், அதாவது காந்திமதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை போயிருந்துச்சுல, முகுந்தன் ஒரு பிரச்சனை போயிருந்துச்சுல, அவங்களுடைய அம்மா தான் இந்த காந்திமதி. இவங்களை எதுக்கு கூட்டின்னு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சௌமியா அன்புமணிக்கும் தான் எதிராக தான் கூட்டின்னு வராங்க. என்ன நினைக்கிறாரு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ், அன்புமணி நீ போடா சொல்லிவிட்டு, நீ போடா எனக்கு இன்னொரு மகள் இருக்கா, அவளை நான் கட்சி தலைவராக மாற்றிடுவேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் கூட்டின்னு வந்திருக்காரு டாக்டர் ஐயா ராமதாஸ். இது அவராக கூட்டின்னு வந்தது இல்லை, கூட இருக்கக்கூடிய ஆட்களால் கூட்டின்னு வரப்பட்டவங்க தான் காந்திமதி. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதாவது சொல்லிட்டு கீழே உட்காந்துட்ருக்குங்க. இந்த ஆக்ஷன் அருள் இருக்காருல்ல, ஆக்ஷன் அருள், அவர் பார்த்தீங்கன்னா மேலே வாங்க கூட்டிகிட்டு போகிறாரு ஆக்ஷன் அருள். ஆனால் அவர் இருக்கார் பாருங்க, எல்லாத்தையும் செஞ்சிருவார். நான் என் உயிரை கூட தரேன்னு சொல்கிறாரு பாருங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். நோன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா தாகச்சம்மல் ஜிகே மணி அவர்கள். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்பகை இருக்குது. இந்த முகுந்தனும் அப்புறம் ஜிகே மணியோட அவர் பையன் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா கட்சியில் பார்த்தீங்கன்னா பொறுப்பு பார்த்தீங்கன்னா வழங்க வேணாம்னு சொல்லிட்டாரு. என்ன தான் இளைஞராக இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வேணாம், இதோட குடும்பத்திலேருந்து யாரும் பெரிய பொறுப்புக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு அன்புமணி கரெக்டாக எதிர்க்கிறாரு. அவர் அந்த முடிவுலேருந்து மாற்றிக்கவே மாட்டுறாரு. ஆனால் இதில் என்ன ஒன்று பிடிச்சிருக்குன்னு, அன்புமணி பார்த்தீங்கன்னா ராமதாஸும் எல்லாருமே சேர்ந்து அன்புமணி மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் பார்த்தீங்கன்னா சின்னையா பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கிட்டே போகிறாரு. ஏன் சொல்கிறேன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ராமதாஸ் என்னுடைய பெயர் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அன்புமணி அப்படி மறைமுகமாக சொன்னார். ஆனால் பேர் சொல்ல அன்புமணின்னு மறைமுகமாக சொன்னார். அது எல்லாருக்கும் தெரியும் அது அன்புமணி தான் சொல்லிட்டு. ஒன்றா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாரு. இதில் எதனால் இவ்வளோ ஒரு பெத்த மகனையே என் பேரை யூஸ் பண்ணாத சொல்கிறாருன்னா, இது எதனால் காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கக்கூடிய திமுகவுக்கு வேலைக்கு போனால் 2 எம்எல்ஏ இவர்களால் தான் காரணமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. இந்த மாநாட்டு பணிக்காக ஐயா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. மாநாட்டையும் போய் பணிலாம் பார்த்துட்டு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. அதில் என்ன சொன்னாங்கன்னா, செய்தியாளர் கேட்டாங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் இப்போ வீட்டுக்கு போயிருக்காரு, அவர் அன்புமணி ராமதாஸ் யாருடைய பாசம்னு சொல்லிட்டு அப்படி கேட்டார். அதுக்கு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா பார்த்தீங்கன்னா 2 விரல் காட்டினார். ஆனால் கூட இருக்கக்கூடிய வன்னியர் சங்க தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், இவரே பார்த்தீங்கன்னா வாண்டடாக சொல்கிறாரு. ஆனால் அப்புறம் ஐயா பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, 2 பேருமே சொல்கிறாரு, அன்புமணிக்கு என் மேலேயும் இருக்குது, என் மனைவி மேலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதில் என்ன தெரியுதுன்னா, டாக்டர் ராமதாஸ் ஐயா அவரே பார்த்தீங்கன்னா அன்புமணியை ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் கூட இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள், அன்புமணி ராமதாஸ் சொல்லப்போனால் ஒரு சில சக்தியால் தான், அப்புறம் திமுகவுக்கு கைக்கூலியாக போன ஒரு சில நாய்களால் தான் கட்சி பிரிகிறது சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு. அதுதான் உண்மையும். ஜிகே மணி மேல் சந்திக்கப்பட்டாங்க எம்எல்ஏக்கள்லாம் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரே. அவர் பாமகலேருந்து போனவர் முக ஸ்டாலின் ஆதரவாக பேசுகிறாரு. இதை பார்த்தீங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாங்க. அப்பயே 2 பேர் யூகோ கிளாஸ் ஆச்சு. அது கூட இல்லைங்க, இன்றைக்கி ஒன்று கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட்டு. வரும் 20ஆம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் தான் சொல்ல முடியும், போராட்டம் இல்லை அது. அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் கலந்து கொள்ள மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கூட இருக்கவங்க எவ்வளோ சொல்லியிருந்தால், நீங்கள் அன்புமணி கிட்டே போகாதீங்க, அவர் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு போகாதீங்க சொல்லியிருந்தா எப்படி பேசுவார் பாருங்கள். எப்போலேருந்து போராடி இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய ஆதரவு இருக்குது, ஆனால் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சின்னையா, தைலாபுரத்துக்கு சென்றார். ஏன் இந்த ஊடகங்கள்லாம் என்னென்ன சொல்கிறாங்க தெரியுமா?
ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது அன்புமணி ராமதாஸ். இப்படிலாம் பேசுகிறாங்க. எவ்வளோ பாசமாக இருந்தால் இன்னும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாமல் இருக்கார் ஐயா. சின்ன ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பற்றினா ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாமல் இருக்கார். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தாராம். அப்படி யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியா. ஃபஸ்ட்டு திமுகவிடம் விலை போன சவுக்கு மீடியா இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவிடம் விலை போனது. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா டிவி கேட்க விலை போய்விடும் சவுக்கு மீடியா என்பவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சிக்கும் அப்படி பேசுவாருங்க. திமுக ஆட்சி இருக்கும்போது திமுக பற்றி பேச மாட்டார், அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுவார். இதே அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மகளிர் பெருவிழா, வன்னியர் மகளிர் பெருவிழா, இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுவிடும் அன்புமணி ராமதாஸ் அப்புறம் ராமதாஸ் ஐயாவும் ஒன்றா இணைஞ்சு ஸ்டேஜில் உட்கார்றாங்களா பார்ப்போம். அதுக்குள்ளேயே ஒன்றா இணைஞ்சிருவாங்க தான் எல்லோரும் நம்பிக்கை. பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு.